கட்டப்பையிலேருந்து 2 ஸ்டிக் எடுத்து சூடான கத்தியில் இதே போல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டிக்காக கிடைக்கும். 1/2 kg பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 2 கப் இருக்கும். இதுக்கு வந்து 4 கப் தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் எண்ணெயை தடவி அதில் வந்து இந்த கலவையை போட்டு நம்ம நல்லா டேப் பண்ணிக்கலாம். நம்ம முதலையே கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த 4 ஸ்டிக்கை எடுத்து இதோட 4 சைடும் இதே போல் மெதுவாக நம்ம வச்சு விட்டுடலாம். இதை வந்து 1 வாரத்துக்கு நல்ல வெயிலில் வச்சு விட்டுருங்க. உங்களுக்கு 1 வாரத்திலேயே நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். பாருங்க, நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்ததுனால நமக்கு அழகாக அதில் ஒட்டாமல் தனியாக நிற்குது பாருங்க. ஒரு பழைய டப்பாவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இந்த 1/2 kg பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருந்துச்சு. ஒரு 8 வருஷம் இருக்கும். சரி, வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். நமக்கு எவ்வளோ அழகான குட்டி ஸ்டூல் கிடைச்சிருக்கு பாருங்க. ஒரு ஈரமான துணியை வச்சு அந்த ஸ்டிக்கை எல்லாம் தொடச்சி விட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு கலர் வச்சு டிரா பண்ணிக்கோங்க, இல்லை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. குட்டி கண்ணாடியை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி ஸ்டோனை வச்சு டெக்கரேட் பண்ணி சின்ன பசங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் காயிருக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இருக்க ரேட்டில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து 1/2 kg 50 rupees தான் இருக்கும். தேங்க்யூ.